ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி மார்னிங் டு ஆல். திஸ் இஸ் டாக்டர் வினோத். இன்னைக்கு அனிமியா அப்படிங்கிற டிசீஸ் பற்றி பார்க்கலாம். அனிமியா அப்படின்னா ரத்த சோகை, அதாவது உடம்புல ஆர்பிசி கம்மியாக இருக்கும், ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது, சிவப்பணுக்கள்லாம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கீங்க. அதுதான் அனிமியா. ஹீமோக்ளோபின், அதாவது ஆண்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் எவ்வளோ இருக்குன்னா 13 to 18 கிராம் பெர் டெசிலிட்டர் அது வரைக்கும் இருக்கலாம். ஃபீமேல்ஸ்க்கு வந்து 12 to 16 கிராம் பெர் டெசிலிட்டர் அவ்வளோக்கு இருக்கலாம். அதுக்கு கீழே இப்போ மேல்ஸ்க்கு வந்து 13க்கு கீழே, ஃபீமேலுக்கு வந்து 12க்கு கீழே போனால் அது அனிமியா நம்ம சொல்லலாம். இது எதனால் வருது அப்படின்னா இதுக்கு நிறைய காசஸ் இருக்கலாம். அயன் டெஃபிஷியன்சி அனிமியா, விட்டமின் B12 டெஃபிஷியன்சி அனிமியா, அப்படி இல்லைன்னா பிளட் லாஸ்னால கூட அனிமியா ஏற்படலாம். சிக்கிள் செல் அனிமியா, தலசீமியா அப்படிங்கிற மரபணு மூலியமாக கூட வரலாம். மோஸ்ட் காமன் காஸ் வந்து அயன் டெஃபிஷியன்சி அனிமியா. சரி, உடம்புல ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்தால் என்னென்ன சிம்டம்ஸ் வரும் அப்படின்னா உடல் சோர்வு, ஃபெட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு ஃபுல்லாகவே டயர்டாக இருக்கிற மாதிரி தெரியும். ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத், மூச்சு வாங்கும், அடிக்கடி ஏதாவது சின்ன வேலை செஞ்சாலும் மூச்சு அடிக்கடி வாங்கும். தலை அதிகமாக வலிக்கும், சின்ன லைட்டாக தலைவலி இருக்கிற மாதிரி இருக்கும். தலை சுற்றல் ஏற்படலாம். அப்படின்னா பேல்னஸ் ஆஃப் ஸ்கின், அதாவது ஸ்கின்ல கொஞ்சம் வெள்ளையாக தெரிகிற மாதிரி தெரியும். இது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா அயன் ரிச் ஃபுட்ஸ், அதாவது இரும்புச்சத்து அதிகமாக இருக்கிற உணவுகள் நம்ம சாப்பிடணும். இரும்புச்சத்துலாம் எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாட்டு இறைச்சி, ஆட்டு இறைச்சி, அதுமாரி ரெட் மீட்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் அதிகமாக இருக்கும். கல்லீரல், ஆட்டு ஈரல்லாம் இருக்கு இல்லையா, அதில் அதிகமாக இருக்கும். வெஜ்ஜுன்னு சொல்லி பார்த்தா பருப்பு வகைகள்லாம் இருக்குல்ல, பீன்ஸு, கொண்டைக்கடலை, அதில் அதிகமாக இருக்கும். டேட்ஸ் சாப்பிடுங்க. டேட்ஸில் திராட்சை அதெல்லாம் சாப்பிட்லாம். சீ ஃபுட்ஸ், கடலில் சாப்பிட்றோம் இல்லையா, மீன், அதில் கூட இரும்புச்சத்து அதிகமாக இருக்குது. முட்டையில் இரும்புச்சத்து, புரதச்சத்து எல்லாமே அதிகமாக இருக்குது. அப்புறம் முக்கியமாக பார்த்தா க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், அதாவது கீரைகள்லாம் இருக்கு இல்லையா, கீரை, முட்டைக்கோசு, அதில் எல்லாத்துலேயுமே இரும்புச்சத்து அதிகமாக இருக்குது. இதெல்லாம் சாப்பிட்டா இரும்புச்சத்து கண்டிப்பாக கொஞ்சம் கூடும். அனிமியாவை மைல்டு, மாடரேட் அண்ட் சிவியராக பிரிப்பாங்க. கொஞ்சம் தான் கம்மியாக இருக்குது ஹீமோக்ளோபின் அப்படின்னா நம்ம டயட் மூலியமாகவே சரி பண்ணிக்கலாம். மாடரேட்டாக கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம டேப்லெட்ஸ் அண்ட் இன்ஜெக்ஷன்ஸ் மூலியமாக சரி பண்ணிக்கலாம். சிவியராக ரொம்ப அதிகமாக கம்மியாக இருக்குன்னா பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் தான் பண்ணுவாங்க. இது மாதிரியான சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக டாக்டரை போய் பாருங்கள், பிளட் டெஸ்ட் எடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.